இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜேடியில் இருக்கு. ஸோ நம்ம இது இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லொக்கேஷன் நான் சேவ் பண்ணி உங்களுக்கு எந்த லொக்கேஷன் மாற்றமோ மாற்றிக்கலாம். சூப்பராக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்வாயன்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணணும். அப்போ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, என்வாயன்மெண்டல் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸோ இதில் அட்வான்ஸ் இது என்வாயன்மெண்டல் வேரியபிள் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்துங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்துருங்க. ஸோ எடிட் கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் நீங்கள் போகணும். ஸோ ஜாவா ஸ்டிக்கர் பின். ஸோ இந்த ஃபோல்டர் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இந்த லொக்கேஷன் அப்படியே காப்பி பண்ணிடுங்க பார்த்து. ஸோ காப்பி பண்ணிட்டு ஸோ இங்கே எடிட் கொடுத்துருங்க. இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நீங்கள் ஜாவா வச்சு ஏதாவது ஆப் டெவலப் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு இது டெவலப் பண்ணுறீங்கன்னா, அதை வச்சு ஏதாவது ஒரு டெவலப் பண்ணுறீங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஜாவா ஹோம்ங்கிற ஒரு வேரியபிளை நம்ம இது க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நியூ கொடுத்துட்டு ஜாவா _ ஹோம் கொடுத்துட்டு ஸோ ஸ்கின் ஆஃப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பின் கிடையாது. பின் இல்லாமல் மற்றதெல்லாம் தான் லொக்கேஷன் இது. லொக்கேஷன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பின் கிடையாது. ஸோ பின் கிடையாமல் இதை மட்டும் கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஜாவாவும் நீங்கள் வந்துருச்சு. ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாலேஷன் கரெக்டாக செக் பண்ண போகிறோம் தான். ஸோ அதுக்கு நம்ம ஜாவா ஸோ பெருசாக சின்ன வெர்ஷன் எல்லாமே கரெக்டாக காட்டுது. ஜாவா காட்டுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம ஜாவா ஹோம் கரெக்டாக இன்ஸ்டால் லொக்கேஷன் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணதுக்கு எக்கோ % ஜாவா ஹோம் பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் இங்கே நம்ம ஆட் பண்ணுமா காட்டும். ஸோ இதுவும் கரெக்டாக காட்டுது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ மற்ற என்ன பார்க்க போனால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது பார்ப்போம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ண பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இதுக்கும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எந்த லொக்கேஷன் கேட்கும். நீங்கள் எந்த லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் சீலே சேவ் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி மறுபடியும் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ அதனால இந்த மாதிரி கேட்குது. ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதுக்கு நான் நெக்ஸ்ட் கொடுத்துறேன். ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி கேட்குது. ஸ்டார்ட் மெனுவில் நான் இன்ஸ்டால் கொடுத்துறேன்.
இதுவும் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொடுத்துறேன். இப்போ ஸ்டார்ட் iOS 20 கேட்கும். ஸோ டிக் பண்ணி ஆல்ரெடி டிஃபால்ட் டிக்கே தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. நீங்கள் இது வந்து நம்ம எந்த ஸ்டேட்டப் கேட்கும் கஸ்டமர் நீங்கள் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எந்த லொக்கேஷனில் கொண்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ எந்த இடத்துல ஜேடிகே டெவலப்மெண்ட்டுக்குன்னு கேட்கும். ஸோ இது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு. ஸோ சப்போஸ் பிகினர் இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்டே சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்டைஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ நான் அதே சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த உங்களுக்கு தீம் வேணும்னு கேட்கும். டார்க் தீமா, டார்க்குலர் தீமா, லைட் தீமான்ட்டு நீங்கள் நான் டார்க்குலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னென்னா சிலதான் டவுன்லோட் ஆகும். ஸோ லொக்கேஷன்ஸ்லாம். ஸோ அதுக்கு கொஞ்சம் நெட்டு தேவைப்படும். இந்த ஆண்ட்ராய்டு எமுலேட்டருக்கு 400 MB தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் டவுன்லோட் ஆகணும். ஸோ ஆண்ட்ராய்டு எமுலேட்டர் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் மோஸ்ட்டாக. தெரியாதவங்க சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஆப் டெவலப்மெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்து இங்கே ஒரு எமுலேட்டரில் ஒரு ஆண்ட்ராய்டோடைய ஓஎஸை ரன் பண்ணி ஸோ அதில் நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆப்பை. ஸோ அதுக்கு தான் அது. ஸோ இதுக்கு வந்து ஒரு மினிமம் 8 GB RAM வேணும். ஸோ இல்லாதவங்க வந்து நீங்கள் ஃபோன் கனெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறவங்க நீங்கள் எமுலேட்டர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஃபினிஷ் கொடுத்துறேன். ஸோ இதுக்கு மட்டும் லேட்டாகவும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபினிஷ் கிளிக் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இது வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். நம்ம நியூ ப்ராஜெக்ட் கொடுப்போம். ஸோ பேசிக் ஆக்டிவிட்டி கொடுத்துக்குவோம். டிஎம்கே ஆக்டிவிட்டி எதனா கொடுக்கலாம். பேசிக் ஆக்டிவிட்டி கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பேக் ஒய்எஸ் ஆட்டோமொபைல் இல்லை டிவி அந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தெரியும். ஸோ இப்போ எந்த லாங்குவேஜ் நான் ஜாவான்னு கொடுத்துக்கிறேன். சும்மா ஃபஸ்ட்டு ஒரு 30 எல்லாமே லோட் ஆகணும். ஸோ அதுக்காக கொடுக்குறேன். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த ஏபிஐ எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஃபினிஷ் கொடுத்துறேன். ஓகே வந்துடுச்சு. இது கேட்கும் கொடுத்துருங்க. ஏடிபி ஓகே. இப்போ நம்ம இங்கே போன பாருங்கள் எஸ்டிகே மேனேஜர் டிவைஸ் மேனேஜர் இருக்கும். இங்கே தான் எஸ்டிகே மேனேஜரு. இது எஸ்டிகே மேனேஜர் கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஆண்ட்ராய்டு ஏபிகே அவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எவ்வளோ இன்ஸ்டால் ஆகிருக்கு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இப்போ நம்ம இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் எடுத்துக்கிறோம். ஸோ கிரியேட் நியூ டிவைஸ் எடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ளே ஸ்டோருக்காக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ தான் நம்ம எமுலேட்டர் டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ எந்த வெர்ஷன் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஆர்ஆ எஸ்ஆ கியூவான்ட்டு ஓரியோ எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நீங்கள் அப்புறமா கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காட்டிடுறேன். ஸோ இதில் 800 MB ரொம்ப டேட்டா இருக்கும். ஸோ நெட் இருக்கதா பார்த்துக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸாம் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணால் உங்களால் ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ண முடியும். இன்ஸ்டால் பண்ணதுக்கு ஜிபி ரேம்னு கேட்குது. 2 GB போதும்னு சொல்லி கொடுத்துறோம். கொடுத்தாச்சு. எக்ஸாம் இன்ஸ்டால் ஆகிட்டுது. முடிஞ்சிருச்சு. அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ என்கிட்ட நெட் இல்லை. ஸோ ஒன்றும் வாசி அவ்வளோங்க. ஜாவா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் கோடிங்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சி பாய்.